அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதாவது பேட் கேர்ள் அப்படிங்கிற ட்ரெய்லரில் டீசர் நம்மளுடைய வெற்றிமாறன் அவருடைய தயாரிப்பில் நம்ம அனுராக் கஷ்யப் இருக்கார்ல ஹிந்தியில், அவர் வந்து பார்த்தீங்கன்னா தயாரித்த திரைப்படம். இது வந்து பயங்கர கான்ட்ரவர்சியான விஷயமா பேசப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து தப்பான ஒரு கம்யூனிட்டி வந்து தப்பாக காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ட்ரெய்லரை முதல்ல பார்த்துருவோம். பார்த்த பிறகு நம்ம பேசுவோம். இதுமாதிரி 2 நாளாக இதுதான் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. சரி, அதை பற்றி நம்மளுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி வந்து டீட்டெயிலாக பேசிக்கலாம். முதல்ல வந்து நம்ம ட்ரெய்லரை பார்த்துருவோம், அப்புறம் வந்து டீட்டெயிலாக பேசலாம். ட்ரெய்லர் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, As far back as I can remember, I've always wanted a boyfriend. என்னை பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருந்தா கிளாஸ் லீடரா இருக்கிறதோட மாஸ்டர். You walk like a boy, you talk like a boy, and you fail like a boy. She's a smart chick. அவளை பார்க்க சொன்னதே எனக்கு. ஜஸ்ட் வந்துட்டு ஏன் fail? ஆகல இல்லையா நீ? டக்குனு திரும்பி பார்க்காத. 12 o'clock third bench new student. இங்க பார்த்த மாதிரி இல்ல. கியூட்டா இருக்காண்டி. அவங்க கையில வெயிட் செம்மையா இருக்கு. What don't you look at Rami? இப்படி செம்மையா. The first time parents நான் அழகான வீட்டுல எனக்கு கூட வரணும். இதெல்லாம் தப்புடி. என்ன மாதிரி அவன் சக்தன் நீ மட்டும் போ. love you. shameless. என்ன காரியம் பண்ணுது நீங்க? இனிமே அவளுக்கு ஒரே வேலை நடிக்கிறது மட்டும்தான். லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அதையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டல. ஸ்கூல் கொஞ்சம் கையோட அப்போ வீட்டுல இருக்கவே மாட்டேன். ஹாய் சுரேஷ், எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண. உனக்கு பிடிக்காத பேருட்டே பண்ண. I think we should give on. I like having sex with guys. நீ சொன்ன நான் செய்யணும், நீ சொன்ன மாதிரி தான் போஸ்ட் பண்ண. சூசைட் பண்ணிப்பேன். இதான் மிங்கிள். எனக்கு ஒரு பையனை பிடிச்சா இப்படி ரைட் ஸ்வைப் பண்ண, இல்லைன்னா இப்படி ரிஜெக்ட் பண்ண. நாங்க போனதுக்கு அப்புறம் உன்னை யாரடி பார்த்தப்பா? ஏன் உன்னை யார் பாத்துக்கிறாங்க? சட்டி போடுமா? இது வந்து பிஜேபி எதிர்ப்பை காட்டுறதுக்கு ஒரு முறை. சரி, ரைட், ஓகே, இருக்கட்டும். சரி, இப்போ நம்ம நியாயத்தை பேசுவோமா? சரி, இப்போ இந்த ட்ரெய்லர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பொண்ணு வந்து தன்னோட வாழ்க்கையில் இப்படிலாம் வந்து சுதந்திரமாக ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மகான் படத்தில் வர விக்ரம் மாதிரி என்னை வந்து ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணிவிட்டு இந்த தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து என்னை வந்து அடக்குமுறை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து மகான் படத்தில் விக்ரம் எப்படி கதறுவாரோ அதே மாதிரி ஒரு பொண்ணோட கேரக்டர் வந்து இதில் கதறாங்க. ஸோ அப்படி கதற பொண்ணு ஸ்கூல் லைஃப்பில் இப்படிலாம் வந்து என்ன சொல்கிறதுனா, அந்த என்ன சொல்கிறது, நம்ம நிறைய பேர் சொல்லுவோம்ல, நம்ம பசங்களுக்குள்ளே இதெல்லாம் பேசிப்பாங்க. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு எல்லா கதையும் பேசுவாங்க. பொண்ணுங்களை பற்றி பேசிப்பாங்க, சைட் அடிக்கிறத பற்றி பேசிப்பாங்க, குடிக்கிறது, தம் அடிக்கிறது, செக்ஸுவல் பிரச்சனையை பற்றி பேசுறது, எல்லாமே பேசிப்பாங்க. அதெல்லாம் வந்து எல்லாமே நார்மலாக நடக்கிறதா. ஸோ இது ஒரு பொண்ணை மட்டும் சொன்னால் மட்டுமே வந்து இதுக்கு வந்து எல்லாம் உணர்ச்சிப்படுறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இன்னொரு விஷயம் நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். இந்த பெண்கள் இயக்குனராக மாறும்பொழுது அவர்கள் எடுக்கின்ற எல்லா கதைகளுமே ஏன் இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் வருது. 90 mlன்னு ஒரு கதை வந்து ஒரு பெண் தான் எடுத்தாங்க. ஏன் பெண்கள் குடிக்கிறதையும் இந்த செக்ஸுவல் தாட் சம்மந்தப்பட்ட விஷயங்களையுமே வந்து முடிவு பண்ணுறது மட்டும்தான் ஒரு பெண்ணியத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு சரியான முறையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் உங்களால் வந்து ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணியத்தை பற்றி படம் எடுக்கிறான்னா அவன் வந்து இந்த செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய வச்சு படம் எடுக்கிறது இல்லை. பெண்கள் மட்டும் ஏன் இதை ஒன்று மட்டுமே டார்கெட் பண்ணுறாங்க? பப்பு போய் குடிக்கிறது, அதே மாதிரி வந்து ஆண்களுக்கு நிகராக வந்து டபுள் மீனிங்கில் பேசுறது, அதே மாதிரி சுதந்திரமாக இருக்கிற அப்படிங்கிற பேரில் வந்து ஊர் சுற்றுறது தவிர வேறு எதுவுமே பெண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மேலே கொண்டுறதுக்கு இல்லையா பாயிண்ட்ஸு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு வந்து சப்ப கட்டி வந்து போல்டு மூவி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து பிடிக்காது. முதல் விஷயம், எனக்கு இந்த கான்செப்ட் பிடிக்காதுன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப சுலபமாக சில விஷயங்களை வந்து ஸ்டீரியோடைப் பண்ணுறது ரொம்ப சுலபம். இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை பெண்கள்லையுமே நம்ம தங்கச்சிங்கள்லேருந்து எல்லாருமே இருக்காங்கன்னு வைங்களேன். எல்லாருக்குமே சுதந்திரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். படிக்கிறதுக்கு, தனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு எல்லாமே வந்து சுதந்திரம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் நீங்கள் எதை வந்து சுதந்திரமாக இங்கே காட்டுறீங்க அப்படிங்கிறது இங்கே மிக முக்கியமான விஷயமாக நான் யோசிக்கிறேன். ஒரு பெண்ணை வந்து வெறும் வந்து ஒரு பொண்ணு வந்து பையன் செய்கிற எல்லாத்தையுமே செஞ்சுட்டா மட்டுமே அது வந்து தைரியமான பெண்ணு, பெண்ணியம் புரிஞ்ச பொண்ணு அப்படிங்கிறது வந்து எனக்கு என்றைக்குமே அதை நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். எந்த காலமாக இருந்தாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். பொண்ணு தைரியமாக இருக்கணும், ஆண்களுக்கு நிகராக எல்லா வேலையிலையும் வந்து தைரியமாக நிற்கணும், அதே மாதிரி குடும்பத்தை வந்து ஹோல்டு பண்ணி நிறுத்துகிற அளவுக்கு வருமானம் பண்ணணும், தைரியத்தை வளர்த்துக்கணும்,
பெண்ணாக நடந்துக்கணும். இதை சொன்னோம்னாலே வந்து நான் வந்து ஆண் ஆதிக்கம் முடிச்சவன்னு சொல்லுவேன். ஒரு ஆண் எப்படி ஆணா நடந்துக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதே மாதிரி பெண்ணாக நடந்துக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது என்ன ஒரு கான்செப்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா, எப்பொழுதுமே இந்த மாதிரி வந்து மூவிஸ் எடுக்கப்படும் போது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணிய பொண்ணு வந்து இந்த மாதிரி பேட் கேர்ள் அப்படிங்கிற அந்த பேரில் வந்து காட்டுறாங்க. ஏன் இதை வந்து வேறு கேஸ்ட் பொண்ணாக காட்டலை? இது கேஸ்ட்டுனேங்கிறத மென்ஷன் பண்ணாமல் ஏன் காட்டலை? ஏன் சாதாரண தமிழ் பேசுகிற மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு பொண்ணு இப்படி தைரியமாக இருக்கிற மாதிரி காட்டலாம்ல? ஏன் காட்ட மாட்டேன்றாங்க? எனக்கு இந்த லாஜிக்கே புரிய மாட்டேங்குது. ஏன் ஒரு கேஸ்ட் இருக்காங்கன்னா அவங்க எப்படியுமே ஒரு கலவரம் பண்ண போதில்லை, எதுவும் பிரச்சனை பண்ண போதில்லை அப்படிங்கிறனால அவங்கள மட்டுமே ஏன் பின் பாயிண்ட் பண்ணி ஒரு படம் பண்ணணும்? ஏன் இதே உங்களோட பாலிடிக்ஸா? நாட்டுக்குள்ளே 1000 ஜாதிகள் வந்து ஆண்ட ஜாதிகள், அந்த ஜாதிகள், இந்த ஜாதிகள் சொல்லி வந்து பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்குது. எல்லா ஜாதியை பற்றி படம் எடுத்தோம்னா அவங்க எல்லாருமே வந்து உடனே சட்ட காலத்தை தூக்கிட்டு வந்துடுவாங்க. அப்படிங்கிறனால யார் வந்து நம்ம பேசினா வந்து நம்மளை வந்து எதிர்த்து சண்டை போட வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து எவ்வளோ தினம் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்தில் இப்போ இருக்க சூழ்நிலைக்குள்ளே ஜாதியை பேசாமல் இருந்தால் தான் ஜாதி அழியுங்கிற எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. எனக்கு எந்த காலத்துலையுமே உண்டு. நீங்கள் என்னோட கேஸ்ட்டை போய் நீங்கள் தேடி போய் கண்டுபிடிச்சிங்கனாலும் இந்த கேஸ்ட்டும் கிடையாது. புரிதுங்களா? நானும் இந்த கேஸ்ட்டுக்குள்ளே கிடையாது. பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு கேஸ்ட்டை மட்டுமே மென்ஷன் பண்ணி இதுதான் என்னோட பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிறதுல எனக்கு அர்த்தம் இருக்கிறதா தெரியலை. இது ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்டை உருவாக்கும்னு எனக்கு தெரியல. இது வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போது சூரரை போட்டுன்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து நம்முடைய சூர்யா அவர்கள் நடித்த கேரக்டர் வந்து ஒரிஜினலாக வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராமின். ஆனால் படத்தில் அப்படி ஒரு தோற்றமே கிடையாது. அதே மாதிரி அமரன் படத்தில் வந்து நம்மளுடைய சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. அவர் வந்து அந்த கேரக்டருக்கு முகுந்த வரதராஜன் இருக்கார். அவரும் வந்து ஒரு பிராமின். அவர் படத்தில் எந்த இதுலையுமே ஒரு பிராமின் அப்படிங்கிறதுக்கு உண்டான அவங்க வீட்டில் கூட அந்த ஐயர் பாஷை கூட பேசுகிற மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே கூட இருக்காது. ஏன் அப்படிப்பட்ட படம்? ஏன் அதை வந்து வேறு கேஸ்ட்டாக காட்ட முடிஞ்சவங்களால ஏன் இந்த கதையே காட்ட முடியாதா? ஒரு கற்பனை கதையை உங்களால் வந்து மாடிஃபை பண்ணி காட்ட முடியாதா? ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. இவங்களுக்கு வந்து அரசியலுக்காக வேலை செய்கிறீங்களா இல்லை கலைக்காக வேலை செய்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்குது. இதில் எதுக்கு வந்து கடைசியில் உட்காந்து இதை வச்சு தட்டை வச்சு தட்டிட்டு இருக்காங்க? பிஜேபி உங்களுக்கு கிண்டல் பண்ணமா? உங்களுக்கு பிஜேபி எதிர்க்கிற அரசியலுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தாராளமாக எதிர்ங்கன்றேன். எனக்கு பிஜேபி வந்து எதிர்க்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக பிஜேபி எதிர்ப்பு படம்னே பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனால் நான் வந்து நியாயம் பேசுகிறேன், சமத்துவமாக இருக்கிறேன், நடுநிலைமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதை உருட்டாதீங்க. இப்போது நான் வந்து ஒரு கட்சியை எடுத்து பேச போகிறேன்னு வச்சுக்கலாம். எனக்கு அந்த கட்சி பிடிக்கலன்னு சொல்லணும். அந்த பாலிடிக்ஸை நான் பண்ண போகிறேங்க தெளிவாக சொல்லிகிட்டே பண்ணுங்கன்றேன். அதுக்கு இவங்க தப்பாக போர்ட்ரேட் பண்ணிட்டோம்னா நம்ம நல்லவன் அப்படின்னு வந்து மக்கள் நினச்சிப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. ஒன்றே ஒன்று தான் எனக்கு வந்து பல காலமாக நான் யோசிச்சுட்டு இருக்க விஷயம். ஒன்றே ஒன்று வந்து இந்த சமூகத்தில் வந்து பண்ணி ஆகணும். என்னென்னா அந்தந்த ஜாதிக்காரன் அந்தந்த ஜாதி எதிர்த்து கேள்வி கேட்கணும். இந்த படம் எடுத்தவங்களும் வந்து ஒரு பிராமின் தானா, ப்ரொடியூஸ் பண்ண அனுராக் கஷ்யப்பும் பிராமின் தானா? ஸோ அதனால் அவங்க வந்து அவங்களோட ஜாதிக்குள்ளே இருக்க பிரச்சனையை வந்து எடுக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஓகே. இதே மாதிரி எல்லா படங்களும் எடுத்துறீங்களா? தன்னோட ஓன் ஜாதிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து கேள்வி கேட்குற மாதிரி எல்லா படங்களும் எடுத்துக்கலாம். சமூக நீதி பேசுகின்ற எல்லா இயக்குநர்களுமே தன்னுடைய ஓன் ஜாதிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து நீங்கள் படம் எடுத்துருக்கீங்களா? யாரோ ஒரு ஜாதிக்கான தப்பாக சொல்கிற மாதிரி தானே படமே வருது. அதை மட்டுமே படமாக எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு படம் எடுத்து பாருங்களேன். என் ஜாதிக்குள்ளே இவெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்கான், இந்த மாதிரி பாலிடிக்ஸ் என்னோட கேஸ்ட்டுக்குள்ளே இருக்குன்னு உட்காந்து போய் எடுங்கன்றேன். நான் எல்லா பிரச்சனைகளுமே களையப்படணும். அப்போ தான் சமூகம் தெளிவாகுமே தவிர ஒரு ஜாதி இன்னொரு ஜாதிக்காரன் கேள்வி கேட்டிருந்தால் மட்டுமே சமூகம் வந்து மாறிடுங்கிறதுல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இந்த படம் வந்து இப்போது ஃப்ரீ ப்ரொமோஷன் கிடைச்சிட்டு இருக்குது, நல்ல விஷயந்தான். படம் ஓடட்டும் ஓடாமல் போட்டும். பட் ஆனால் பேசப்படும். இந்த இயக்குனருக்கு வந்து ஓரளவுக்கு பேச்சு வரும். ஆனால் அடுத்த படம் கிடைக்குமா கிடைக்காதாலும் நமக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த படம் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது. பார்க்கலாம் மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க, இந்த சமூகத்தை தாண்டி இப்போது வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்கள் இதை எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம மற்ற விஷயங்கள் பேசலாம். இதெல்லாம் என்னோட மனசுக்கு தோணுச்சு, நான் பேசிட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த அம்மிக்கிட்ட பிதுக்கிட்டுங்கிற கதை, அதே மாதிரி பெண்ணியம் அப்படிங்கிற பேரில் வந்து போதைப் பொருளை வந்து பயன்படுத்துறது தான் பெண்ணியம் மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது, இதெல்லாம் வந்து என்றைக்கு நிறுத்துவாங்க அப்படிங்கிறது நம்ம முழுசாக தெரியல. இதெல்லாம் மாறினா தான் தமிழ்நாடு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும், தமிழ் சினிமாவும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உங்களுடைய நம்பிக்கை என்னவா இருந்தாலும் சரி கமெண்ட் எழுதுங்க, இன்னும் நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா.